ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நிச்சயமா சந்தோஷமா இருப்பீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலும் ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமாகிறோம் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. எதனால் அவர் அடிக்கப்பட்டாரன்னு தெரியுமா? நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்மளுடைய மீறுதல்களின் நிமித்தமாய் அவர் அடிக்கப்பட்டார். அருமையான தேவனுடைய சனங்களே, இந்த நாளில் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட பாவத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அக்கிரமமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தைக்கு மீறின காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீங்களா? மீறுதலோடு இருக்கிறீங்களா? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களா? உங்களை விட்டு கொடுங்க. அவர் உங்களுக்காக தான் அடிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் நமக்காக தான் அடிக்கப்பட்டு இருக்கிறார். ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன். இயேசு என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருப்பது நிமித்தமாய் உங்களோடு நான் பேசி கொண்டு இருக்கிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய அக்கிரமங்கள் மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார். காரணம், அவர் உங்களை நேசித்திருக்கிறார். அவருடைய அன்பு இந்த நாளிலே உங்களை மீட்கப் போகிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் உங்களை பாவங்களற கழுவ போகிறது. விசுவாசத்தோடு, இயேசுவே என்னுடைய அக்கிரமங்களையும் என்னுடைய மீறுதலையும் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் உங்களை அர்ப்பணிங்க. இயேசு உங்களை மீட்டுக்கொள்வார். அவருடைய இரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அவர்கள் செய்த பாவங்கள், ஆண்டவரே, மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்காய் நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீர். உம்முடைய தழும்புகளுள்ள கரம் அவர்களை குணமாக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே எல்லா அக்கிரமங்கள் மீறுதல்களிலிருந்து குணப்படத்தக்கதாக கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடும் தேவ ஆவியானவர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசுவை ஆண்டவரே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இவர்கள் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.